அங்காள பரமேஸ்வரி நாக வடிவில் சிவனை நோக்கி தவமிருந்தார் என்றும் மீண்டும் சிவனை மணந்தார் என்பதே அங்காள பரமேஸ்வரியின் அற்புதம். வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கும் அன்னை ஆதிபராசக்தி. தமிழ்நாட்டில் விழுப்புரம் அருகே உள்ள மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இதன் தல வரலாறு சற்று புராணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பார்வதி வெகுகாலம் சிவனுக்காக 5 தலை நாக வடிவில் புற்றில் காத்திருந்தாள். சிவனும் மேல்மலையனூரில் இருந்த நதியை தாண்டி வந்த பொழுது அகோர உருவில் பாம்பாக இருந்த பார்வதியும் சிவபெருமானும் சாப விமோச்சனம் பெற்றனர். அந்த காலத்தில் இந்த பகுதியை தண்டகாருண்யம் என்று அழைத்தனர். தண்டகாருண்யத்தின் மைய பகுதியான இடமே இன்றைய மேல்மலையனூர். கடையேழு வள்ளலாரின் பாரம்பரியத்தில் வந்த ஒரு சிறந்த சிற்றரச மலையன் ஆட்சி புரிந்துள்ளார். தண்டகாருண்ய பகுதிகள் பெரும்பாலும் பூமிக்கு மேல் மலைப்பகுதியை கொண்டதாகும். மேல்மலை பகுதியை ஆண்ட மலையான் என்பாரின் பெயராலே மலையன் என்ற ஊர் தற்பொழுது மலையனூர் என்ற காரண பெயரானது. ஆதி காலத்தில் சிவபெருமானை போன்று பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்தன. தோற்றத்தில் சிவபெருமானை போன்று இருந்த அவர் ஒரு சமயம் கைலைக்கு சென்றார். வந்திருப்பது தனது பதியே என நினைத்து பார்வதி தேவி பிரம்மனை வணங்கி அவருக்கு பாத பூஜை செய்தார். அச்சமயம் சிவபெருமான் வந்து சேர்ந்திட பார்வதி தனது தவறை உணர்ந்தாள். பிரம்மனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று பெருமானை வணங்கி, நான் அறியாமல் செய்த பூஜைக்கு இவர் மறுப்பேதும் தெரிவிக்கவில்லை, அதற்கு தண்டனையாக இணைவது ஓர் தலையை கொய்துவிட வேண்டும் என்றாள். உடனே சிவன் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார். இதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. கீழே விழுந்த தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது. தனது கணவனின் நிலையறிந்த சரஸ்வதி தேவி கோபமுற்று, பிரம்மஹத்தி தோஷத்தால் மயானந்தோறும் அலைந்து திரிவாயாக என பெருமாளை சபித்து தனது கணவனின் தலையை கொய்திட காரணமாக இருந்த பார்வதியை நோக்கி, நீ செடி கொடிகளை அணிந்து கோர ரூபமாய் கானகத்தில் அலைந்து திரிக என சபித்தாள். பிரம்மஹஸ்தியால் பிடிக்கப்பட்ட பெருமானின் கையில் விழும் உணவை பிரம்ம கபாலப புசிக்க துவங்கியது. உண்ண ஏதும் கிடைக்காமல் இறைவன் பசி தாக்கத்தால் காடு மலையெல்லாம் அலைந்து திரிந்தார். மயானங்களுக்கு சென்று சாம்பலை உடலில் பூசிக்கொண்டார். பார்வதி தேவி பெருமாளிடம் சென்று முறையிட சாப விமோச்சனத்திற்கான வழியை கேட்டறிந்தாள். பின்னர் சிவபெருமானுடன் சென்று தண்டகாருண்யத்தை அடைந்து அங்குள்ள மயானத்தருகில் ஒரு தீர்த்த குளத்தை உருவாக்க சொன்னார். அது அக்னி தீர்த்தம். அதில் தேவி உணவு வகைகளை தருவித்து மயானத்தில் சூறையிட்டாள். அந்த உணவை அருந்த பெருமானின் கையை பற்றியிருந்த பிரம்ம கபாலம் கீழே இறங்கியது. கபாலம் இறங்கியதும் பெருமான் தீர்த்தத்தால் நீராடி தோஷம் நீங்க பெற்றது. அப்பொழுது கபாலம் பார்வதி தேவியை பற்றி கொண்டது. தேவி பேருருவம் எடுத்து தனது காலால் கபாலத்தை மிதித்து பின்பு அதை எடுத்து மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டாள். அப்பொழுது தேவியின் கோர உருவம் அவளை விட்டு விலகியது. அந்த திருவுருவமே அருள்மிகு அங்காளம்மன் ஆகும். கபால மாலை தரித்து கோபத்துடன் விளங்கிய அங்காளம்மனை சாந்தம் செய்து, உனதருள் வேண்டி மக்கள் வருவர், நீ இவ்விடத்திலேயே எழுந்தருளி அவர்களுக்கு அருள் செய்து வருக என்று பார்வதி தேவி கூறி அருளினாள். அதன்படி அங்காளம்மனும் பிரம்மஹஸ்தி தோஷத்தை தாண்டிய பெருமான் தாண்டேஸ்வரர் என்னும் திருப்பெயருடனும் அவ்விடத்து எழுந்தருளி அங்கு வந்து வணங்கும் உயிர்களுக்கு கருணை செய்து வரங்களை அருளி வருகின்றனர். பிரம்மஹஸ்தி தோஷம் கொண்ட சிவன் பூங்காவன தாயின் இருப்பிடமான மலையனூருக்கு வந்து இரவில் தங்கியதால் அந்த இரவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுவதாக கூறுவர். ஆடி வெள்ளிக்கிழமைகளும் நவராத்திரியும்
கார்த்திகை தீபமும் தை பொங்கலும் மாசி மாத தேர் திருவிழாவும் இங்கு முக்கிய திருவிழாக்களாகும். வருடாந்திர உற்சவத்தின் பொழுது கிராமத்தினர் புதிய தேரில் அவளை உட்கார வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்கின்றனர். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அங்காள பரமேஸ்வரிக்கு நடைபெறும் வருடாந்திர திருவிழாவின் பொழுது மயான கொல்லை என்ற பெயரில் பெரிய திருவிழா நடக்கும் பொழுது பக்தர்கள் அங்கு வந்து உணவு சமைத்து அதை அங்காள பரமேஸ்வரிக்கு அர்ப்பணிக்கின்றனர். பலர் சாமி ஆடிக்கொண்டே செல்வார்கள். அதை பார்க்கவே பயமாக இருக்கும். அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டின் பல இடங்களில் ஆலயங்கள் உள்ளன. என்றாலும் அவளுக்கு மேல்மலையனூர் ஆலயமே முக்கியமான ஆலயம்.